நெஞ்ச கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போகும் காலம் மருந்திடாத காயம் எங்கேது. ஒரு விஷயத்தை நினச்சி ஏன் ஓவராக திங்க் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்கு அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அதனால தான் நீங்கள் அதை நம்பாமல் ஓவர் திங்க் பண்ணுறீங்க. அதனால் இந்த லைஃப்பில் நீங்கள் ஏன் பிறந்திருக்கிறீங்க அந்த ரீசனை மட்டும் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக சாதிக்கணும், இங்கே எல்லாம் பயங்கரமாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, நிறைய காசு பணம் பேர் புகழ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட திங்கிங் இருக்கலாம். பட் நீங்கள் அதுக்காக பிறக்கல. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. ஓகேங்களா? அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எவ்வளோ விஷயம் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த எமோஷன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கல, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்குது லைஃபு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்கள் உங்களோட பாஸ்ட்டில் சில விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான காஸ் எஃபெக்ட், அதாவது ஒரு காசு இருந்தால் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் தான் நீங்கள் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும், எனக்கு நல்லதாக தான் நடக்கும், நான் எல்லாத்துக்கும் ஒர்த்தானவன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த மொமெண்ட் தான் நீங்கள் ஃப்யூச்சரை அதாவது ரீபில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அதனால் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது நடக்குதோ அதை அப்படியே ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் அது ஹாப்பியாக இருக்கா அந்த மொமெண்ட்டை ரசித்து ஃபீல் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வர முடியும். ஆக்சுவலாக பெரிய ஆளாக வரணுன்றது கூட அவசியம் இல்லை போனால். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டைம்ன்ற ஒரு இல்யூஷன், அந்த டூரேஷனில் இருக்கோம் நம்ம. அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தோக்காமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு செகண்டில் தோக்குறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் சரி தோக்குறதுக்கும் சரி ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ். அதனால் பெருசாக வரி பண்ணுறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். என்னோடய ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்பில் இவ்வளோ நாளாக எதுவும் பண்ணிக்கல அப்படி இப்படின்ட்டு ஓவராக திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படிலாம் இருந்தேன். பட் லேட்டராக புரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாதுல்ல.